இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழோட நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயமாக கதைக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சர்வதேச தினமாக இருக்கிறது. அப்ப என்ன சர்வதேச தினமாக இருக்கிறது என்றால், விளையாட்டுக்கான சர்வதேச தினம். அது எதற்கானது என்றால், அபிவிருத்தி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிலும் 2026 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அமைதி மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச விளையாட்டு தினமாக இருக்கு. அப்ப இந்த அமைதியும் அபிவிருத்தி இதற்கும் விளையாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால், விளையாட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இணைவதற்கு அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும், சமாதானத்தில் இந்த தடைக்கற்களாக இருக்கக்கூடிய விடயங்களை உடைத்து அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விடயமாக இந்த விளையாட்டு இருக்கிறது. அது எல்லைகள் கடந்து சர்வதேச ரீதியிலே சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு விடயமாக இந்த விளையாட்டை பார்க்கப்படுகிறது. எந்த துறைகளாக இருந்தாலும் அதிலே அவரவர் மொழிகளிலே அவரவர்கள் ஜாம்பவான்களாக இருப்பார்கள். குறிப்பாக இசைத்துறையை தவிர்த்து இசைத்துறையிலும் சில இடங்களிலே அந்தந்த மொழி பாடகர்களுக்கு தான் பாரிய அளவிலே பிரபல்யங்களாக இருந்தாலும் விளையாட்டு என்பது மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து, மத பேதங்கள் எல்லாவற்றையுமே கடந்து விளையாட்டு வீரர்கள் என்ற ரீதியிலே அனைவரையும் ஒருங்கிணைக்க வல்லதாகத்தான் இந்த விளையாட்டு இருக்கு. அதனால்தான் இந்த உலகத்திலே அபிவிருத்தியையும் அதே நேரம் அமைதியையும் ஏற்படுத்துவதற்கான மிகச்சிறந்த ஆயுதமாக இந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ விளையாட்டு என்று பார்த்தாலே நாங்கள் பல்வேறு இடங்களிலே பார்ப்போம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோபங்கள், தாபங்கள் எல்லாத்தையுமே இந்த விளையாட்டு இல்லாமல் ஆக்கிவிடும். பாடசாலை காலங்களில் நாங்கள் படிக்கும் போது வகுப்புற ஒருவனோடு அடிபடுவோம், இடிபடுவோம், கதைக்காமல் இருப்போம், கோபமாக இருப்போம். ஆனால் இந்த இல்லமை வல்லுநர் போட்டிகள், இந்த விளையாட்டு போட்டிகள், இல்லமை வல்லுநர் போட்டிகள் ஆரம்பித்தால் எங்களுடைய இல்லத்திற்காக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கோபதாபமாக இருக்கக்கூடிய நண்பர்களோடு இணைந்து இல்லத்தினுடைய வெற்றிக்காக நாங்கள் போராடுவோம். அது அஞ்சலோட்டமாக இருக்கட்டும், அல்லது மருதனோட்டமாக இருக்கட்டும், அல்லது இல்லங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய இந்த அலங்கரிப்பு போட்டிகளாக இருக்கட்டும், கயிறுத்தல் போட்டிகளாக இருக்கட்டும், இல்லம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் எங்களுடைய கோபங்கள் எல்லாவற்றையுமே விடுத்துவிட்டு இல்லமை வல்லுநர் போட்டிகளில் ஒன்றாக ஈடுபடுவோம். அந்த இல்லமை வல்லுநர் விளையாட்டு போட்டிகளில் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சிநேகம், நட்பு என்பது எங்களுடைய கோபதாபங்கள் எல்லாவற்றையுமே குறைத்து அதன் பிறகு எங்களை மீண்டும் நண்பர்களாக மாற்றி அமையக்கூடிய விடயமாக இருக்கு. அதை தாண்டியும் இந்த கோட்ட மட்டம், வலய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்று பாடசாலையை நாங்கள் பிரதிநிதித்துவம் செல்லும் போதும் அடுத்தடுத்த வகுப்பு மாணவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள், அல்லது எங்களுக்கு முந்தைய வகுப்பு மாணவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள், அல்லது ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த மனவருத்தங்கள் எல்லாவற்றையுமே நீக்கி எங்களுடைய பாடசாலை அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடுவோம். எங்களுடைய கோபங்களை விட்டு அனைவரும் ஒன்றாக பயிற்சிகளுக்கு சென்று ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு வழங்கி, காயப்படும் வீரர்களுக்கு உதவி வழங்கி நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருப்போம். அதே போல நாங்கள் என்னதான் எங்களுக்குள்ளே மாணவர்களுக்குள்ளே நாங்கள் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு இருந்தாலும் எங்களுடைய பாடசாலையை பிரதிநிதித்துவம் செய்து விளையாடுகிறார்கள் போதும் அது என்னதான் எங்களுக்கு பரம எதிரியாக இருந்தாலும் வெளியில் நின்று அவருக்கு கைதட்டி நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை வழங்கும் போதும் அங்கே இந்த முரண்பாடுகள் எல்லாம் காணாமல் போகிறது. சாதாரணமாக பாடசாலை மட்டத்திலேயே ஒரு முரண்பாடுகளை தீர்த்து ஒரு நட்புறவான சமுதாயத்தை உருவாக்க வல்லதாக இந்த விளையாட்டு இருக்கிறது. இலங்கையிலேயும் நீண்ட ஒரு இன முரண்பாடு இருந்தது. தமிழர்கள் இலங்கை தேசிய அணியிலே இடம் பிடிக்க முடியவில்லை கிரிக்கெட் அணியிலே. ஆனாலும் இந்த முத்தையா முரளிதரனுடைய பந்து வீச்சு சட்டவிரோதமான பந்து வீச்சு, அதாவது எரிபோலாக இருக்கிறது, கை மடங்குகிறது என்று எல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போதும் அப்போது அந்த இலங்கை ஒட்டுமொத்த அணியும் ஆஸ்திரேலியா மண்ணிலே இந்த முத்தையா முரளிதரனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போட்டியிலிருந்து விலகுகிறோம் என்றும் நேரடியாக அறிவித்தார். எனவே இந்த விளையாட்டு இலங்கையிலே அப்போது இந்த இனவாதம் என்பது தலைதூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போதும் இலங்கையர்களாக அவர்கள் அனைவருமே இந்த விளையாட்டு அவர்களை ஒன்று சேர்த்திருந்தது. ஒரு தமிழன் என்று சிங்களவர்கள் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு விளையாட்டு வீரனாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகிலே எல்லா நாடுகளுக்கும் உள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் விளையாட்டு என்கிற ஒன்று அவர்கள் இணைக்கக்கூடியதாக இருக்கு. தேசியம், சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனமாக இருக்கட்டும், சர்வதேச கரப்பந்தாட்ட சம்மேளனமாக இருக்கட்டும், ஒலிம்பிக்காக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்தந்த நாடுகளிலே நடக்க வேண்டிய விளையாட்டு போட்டிகளை அந்தந்த நாடுகளிலே நடாத்தியும் அந்தந்த நாடுகளிலே பல இடங்களை பார்த்தால் பல நாடுகள் பரம எதிரிகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய விளையாட்டுகளிலே அவர்களை பங்கெடுக்க செய்வதன் மூலம் பல உறவுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இப்படித்தான் இந்த விளையாட்டும் சமுதாயங்களுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்துகிறது, சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. அதை தாண்டி தடைக்கற்களாக இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்குடியான பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனை எல்லாவற்றையுமே உடைத்து மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய செயற்பாட்டை இந்த விளையாட்டு மேற்கொள்வார்கள். இப்போது இலங்கையிலுமே அந்த இன பாகுபாடெல்லாம் மறைந்து அனைத்து வீரர்களும் தேசிய அணியிலே இடம் பிடிக்கக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியெல்லாம் பாரிய அளவு எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த போட்டிகளிலே சில இடங்களிலே இந்த இரண்டு ரசிகர்களும் மைதானத்திலே ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே விளையாட்டு வீரர்களுக்கு கூடிய அடிப்படை உணர்வை அப்படித்தான் கோபதாபம் எல்லாம் மைதானத்துக்கு வெளியிலே வைத்து விட்டு நட்புறவுடன் விளையாட வேண்டும். அதிலும் இந்த குழு போட்டி, தனியால் போட்டிகளை தாண்டியும் ஒரு அணியாக குழுவாக விளையாடுகிறோம் என்றால் எங்களுக்கு முதல் நாள் பயிற்சியிலேயே அதான் சொல்லித்தரும். எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டியும் அணியாக செயற்பட வேண்டும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல பயிற்சிகள் வழங்குவார்கள். எனவே விளையாட்டு ஒரு மனிதனை பூரணமாக்குகிறது என்பதை தாண்டி பல சமுதாயத்தினுடைய தடைக்கற்களை உடைத்து சமாதானத்தை உருவாக்குகிறது என்ற உண்மை கருத்தை நாங்கள் ஏற்றுத்தான் இந்த இடத்திலே ஆக வேண்டும். நிச்சயமாக உண்மையிலே இன்றைக்கு ஒரு சர்வதேச தினமாக இருக்கிறது. இது என்ன தினமாக இருக்கிறது என்று சொன்னால்,
வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினமாக இருக்கிறது. உண்மையிலேயே இது ஐநா சபையினாலே 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தினமாக இருக்கிறது. இது 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த சர்வதேச தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் 1896ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகளினுடைய நினைவு தினமாக அங்கே ஆரம்பிக்கப்பட்ட தினத்தினை தான் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினமாக ஐநா சபை அங்கீகரித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான இந்த தினத்திற்கான தொனிப்பொருளாக எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூக இடைவெளிகளை குறைத்து கலாச்சார விழுமியங்கள் ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பினை நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுத்துதல் என்ற ஒரு தொனிப்பொருளிலே தான் இந்த வருடத்திற்கான இந்த தினமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த ஒரு விளையாட்டு என்பது போல கரை குறிப்பிட்டிருப்பது போல பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நாடுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். அனைத்து விடயங்களையும் மறந்து எல்லாவற்றையும் இனம் மதம் மொழி அனைத்தையுமே கடந்து ஒரு விளையாட்டு என்ற ஒரு ஒருங்கிணைப்பின் கீழே ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது உலகக்கண கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கலாம், அல்லது கால்பந்து போட்டிகளாக இருக்கலாம், என ஒலிம்பிக் போட்டிகளாக இருக்கலாம். இவ்வாறு நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த ஐநா சபையினுடைய நிலைப்பெண் அபிவிருத்திக்கான நோக்குகள் அல்லது இலக்குகள் என்று சொல்லக்கூடிய விடயங்களிலே 4 விடயங்களினை மையப்படுத்தியதாக இந்த தினமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம் இந்த பாலின சமத்துவம் என்பதை, அதாவது இலக்கு 5ஆக கொள்ளப்படக்கூடிய சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கான அதிகாரத்தினை வழங்குதல் என்ற அடிப்படையிலே இந்த தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பெண்களுக்கும் சர்வதேச அரங்கிலே இதற்கான அனுமதிகள் கிடைக்கப்பட வேண்டும். அடுத்து அவர்களினுடைய வளர்ச்சியும் அவர்களினுடைய அபிவிருத்திக்குமாக இந்த விளையாட்டுகள் பேசப்பட வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள். இது வயது வேறுபாடின்றி பல்வேறு சாதனைகளை பல்வேறு இடங்களில் இருந்து பெண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அகில திருநாயகி என்பவர்கள் கூட இன்றைக்கு சர்வதேச அளவிலே மரதன் போட்டியிலே வென்றிருந்தார். வயது சாதனைகளுக்கு வயது என்பது ஒரு தடையல்ல என்பதை அவர்களுக்கு அல்லது இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டியிருந்தமையை அனைத்து நபர்களாலும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்த நிலை வேண்டகு அபிவிருத்தி என்ற கட்டமைப்புக்குள்ளே அனைவருக்கும் சமமான உரிமையினை வழங்குதல் என்ற அடிப்படையிலே இந்த மாற்றுத்திறனாளிகளையும் இந்த விளையாட்டிற்குள் உள்ளீர்த்தல் என்ற அம்சத்தின் அடிப்படையிலே இந்த விளையாட்டு வளர்ச்சிக்கான அமைதி தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்ப்போமானால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் பரா ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே விளையாடுவதற்கான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட சர்வதேச அரங்கிலே தங்களுக்கான பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த வளர்ச்சி மற்றும் சமாதானத்திற்கான அல்லது அமைதிக்கான இந்த சர்வதேச விளையாட்டு தினம் என்பது இந்த இனம் மதம் மொழி அனைத்து விடயங்களையும் கடந்து இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த பாரபட்சங்களை எல்லாம் தாண்டி ஒரு விளையாட்டு ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்பதனை தான் குறிப்பிட்டு நிற்கிறது. உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு இனத்துக்குமே ஒவ்வொரு கலாச்சார விழுமியங்களை காட்டக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும். எங்களுக்கும் என்று இந்த தமிழர்களுக்கும் என்று தமிழர்களின் பாரம்பரியம் பல்வேறு வளர்ச்சி கலாச்சார பண்புகளை காட்டக்கூடிய பல்வேறு விளையாட்டுகள் இருந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் மருங்கி இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த விளையாடக்கூடிய சமுதாயம் அல்லது விளையாட்டிலே தங்களுக்கான ஆர்வத்தை நிலைநாட்டக்கூடிய சமுதாயம் என்பது இல்லாமல் வெறுமனே இந்த டிஜிட்டல் உலகத்திற்குள்ளே மூழ்கி போன ஒரு சமுதாயமாக ஒரு சமூகமாக வளர்ந்து வருகின்ற சமூக உறுப்பினர்கள் மாறிக்கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களினுடைய பாரம்பரியம் கலை கலாச்சாரம் என்பனவற்றை காட்டக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுகள் எல்லாம் மறக்கடிக்க பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எங்களால் கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே எங்களினுடைய கலை கலாச்சாரம் விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லையா? நிச்சயமா. அதே போல இன்றைய சூழலில் விளையாட்டு என்று வரும்போது இந்த அபிவிருத்தி சமாதானம் எல்லாவற்றையுமே தாண்டி
இன்றைக்கு விளையாட்டு என்பது இந்த சிறுவர்கள் மத்தியில் அது இளம் பிராயத்தின் மத்தியிலே இந்த விளையாட்டு என்பது ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பல இடங்களிலே இன்றைக்கு மாணவர்களுக்கு இந்த உடல் உழைப்பு வீதம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலேயே நாங்கள் ஒரு ஆய்வறிக்கைகள் கூட பார்க்கக்கூடியதாக இருந்து இலங்கையிலே அரசு பாடசாலைகளிலே கற்கக்கூடிய மாணவர்களுடைய உடல் உழைப்பு வீதம் என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது. உடல் உழைப்பு வீதம் குறையும் போதும் உடலிலே பாரிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைக்கும் விளையாட்டு என்பது தனியாக உடல் ஆரோக்கியம் என்பதை தாண்டி உலக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற அந்த உல ஆரோக்கியம் தான் இந்த நட்பு அல்லது புரிந்துணர்வு ஒற்றுமை என்றும் பல்வேறு விடயங்களை ஒரு குழுக்களாக நாங்கள் இணையும் போது தலைமைத்துவப்படும் என்று பல்வேறு உளம் சார்ந்த பல்வேறு விடயங்களை எங்களுக்குள்ளே அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு விளையாட்டு என்பது தனி மனிதனை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதும் அதை தாண்டி அந்த மனிதன் சார்ந்த சமுதாயத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதும் அதை தாண்டி பல நாடுகள் பல சர்வதேச ரீதியிலே புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு நாங்கள்லாம் சின்ன படிக்கைக்கு விளையாட்டு சோறு போடுமா, கிரவுண்டுக்கு போனால் நீ முன்னுக்கு வருவியாண்டெல்லாம் கேட்ட மக்கள் மத்தியில் இன்றைக்கு விளையாட்டு பலருக்கு சோறு போடக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு தேசிய சர்வதேச அணிகளில் இடம் பிடித்த வீரர்களை தாண்டி இன்றைக்கு பலர் பயிற்றுநர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த விளையாட்டு அறிவுரைகளை சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றி பலர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு தாங்கள் சார்ந்த துறைகளிலே எல்லோரும் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்த பலர் இன்றைக்கு இந்த தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்து இன்றைக்கு விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களாக பல்வேறு நாடுகள் பல்வேறு தேசிய அணிகள் அதை தாண்டி பல்வேறு கழக அணிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது நடைபெற்று கொள்ளக்கூடிய ஐபிஎல் போட்டி எடுத்தாலே பணம் கொட்டி செழிக்கும் ஒரு விளையாட்டு தொடராக அந்த ஐபிஎல் போட்டி இருந்து கொண்டு இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டு. எனவே இன்றைக்கு விளையாட்டுகளுக்கு பிள்ளைகளை நாங்கள் நம்பி தாராளமாக அனுப்பலாம். அது இன்றைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே பிள்ளைகளை ஆரோக்கியமிக்கவர்களாக அது உடலாக இருக்கட்டும் உளமாக இருக்கட்டும் இரண்டு ரீதியிலே ஆரோக்கியமிக்கவர்களாகவும் வேறு பக்கங்கள் அவர்கள் திசை திரும்பி செல்லாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு இல்லாமல் போகும்போது அந்த தொலைபேசி முகத்துக்குள்ளே மூழ்கிக் கொள்கிறார்கள். வீடுகளுக்குள்ளே இருந்து தொலைபேசிக்குள்ளே மூழ்கும் போதும் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாக அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நட்புகள் கூடாத நட்புகள் போதை பழக்க வழக்கங்கள் என்றும் திசை மாறி செல்கிறார்கள். எனவே விளையாட்டு என்பது இன்றைய சூழலில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அண்மையிலே பலரும் இந்த சமூக வலைத்தளங்களிலே எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே நீச்சல் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேல் மாகாணங்களிலே பாடசாலைகளிலே விளையாட்டுப் போட்டிகளிலே நீச்சல் போட்டியும் ஒரு போட்டியாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே அப்படி இல்லை. நீச்சல் தடாகங்கள் பாடசாலைகளிலே மிக குறைவாக இருக்கிறதும். ஆனால் நீச்சல் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வருடந்தோறும் இந்த நீரிலே மூழ்கி இழக்கக்கூடிய இழப்புகளிலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் பாரிய அளவிலே பாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் பயிற்சி என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் அண்மையிலே பல பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்குது. அதை தாண்டி தற்காப்பு கலைகளாக இருக்கட்டும் அதே போல ஏனைய விளையாட்டுகளாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விடயங்களாக வந்துவிட்டது. எனவே இந்த நாட்டிலே சமாதானம் ஓங்க வேண்டும். இந்த இனங்களுக்கு இருக்கக்கூடிய பாகுபாடுகள் விலக வேண்டும் என்றால் விளையாட்டு எனக்கூடிய ஒரு ஆயுதம் அனைவருக்குள்ளே புரிந்துணர்வை ஏற்படுத்தி இரண்டு இனங்கள் அல்லது பல மதங்கள் பல சமூகங்களுக்கு இடையிலான இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பரிமாற்றங்களை ஏற்படுத்தி புரிந்துணர்வையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனமாக இந்த விளையாட்டு விளங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே எங்களுடைய பிள்ளைகளையும் இன்றைய காலங்களிலே மைதானங்களுக்கு அனுப்புங்கள், அவர்களுடைய ஓய்வு நேரங்களையும் மைதானங்களிலே செலவழிக்க வையுங்கள். அதுதான் இந்த சமுதாயம் திசை மாறி செல்லாமல் போவதற்கான உயரிய வழியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.